அடையாறு முகத்வாரத்தில் நடைபெற்று வரும் ஆய்வை தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்து வருகிறார். அடையாறு முகத்வாரத்தில் நடைபெற்று வரும் பணிகளை தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு நடத்தி வருகிறார். தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது பார்வையிட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிற சூழலில் வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கியிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வு கூட்டங்களை நடத்தி தொடர்ச்சியாக ஆய்வில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஏற்கனவே இது தொடர்பாக ஆய்வு செய்திருந்தார். இந்த நிலையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை சீனிவாசபுரம் அருகில் இருக்கக்கூடிய அந்த அடையாறு ஆறு கடலில் கலக்கும் முகத்துவாரம் பகுதியில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே ஆய்வு செய்திருந்தார். அந்த ஆய்வின் அடிப்படையில் முகத்துவாரத்தை அகலப்படுத்தும் பணியை விரைந்து முடிக்கும். அப்பொழுது அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்த சூழ்நிலையில் சென்னை நகரை பொறுத்தவரை முக்கியமான ஆற்றுப்படையில் ஒன்றால் அடையாறு பார்க்கப்படுகிறது. அதாவது ஆதனூர் ஏரியிலிருந்து உருவாகி மொத்தம் 42 கிலோமீட்டர் பயணித்து இந்த பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் அந்த கடற்கரை பகுதியில் தான் கடலில் கலக்கிறது. தற்போது வெளியிடும் இந்த கனமழை காரணமாக, அதே போல விட்டு பெய்யக்கூடிய இந்த மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியும் வேகமாக நிரம்பி அதிலிருந்தும் தண்ணீர் திறக்கப்பட சூழ்நிலையில் இந்த தண்ணீர் எந்த வித தடையும் இல்லாமல் கடலில் கலக்க வேண்டும் அடிப்படையில் முதலமைச்சர் ஆய்வு செய்திருந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் ஆய்வு செய்ததில் தற்போது முதலமைச்சர் மீண்டும் இந்த அடையார் முகத்துவாரம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஏற்கனவே அதிகாரிக்கு உத்தரவிட்ட அந்த பணிகளை முறையாக செய்யப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக தற்போது முதலமைச்சர் விரிவாக ஆய்வையும் தற்போது மேற்கொண்டு வருகிறார். தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.